Good morning, champion. This is Professor Asan from Government College of Technology. I am having my technical champion, Sweta along with me. She is a civil engineer. இப்போ இன்னைக்கு என்னன்னா சேலஞ்ச் கேம் ஒரு கேம் ஆட போறோம். சப்ஜெக்ட் வந்து ஹைவே இன்ஜினியரிங். அத பர்టిక్యులர் டாபிக் வந்து ஜியோமெட்ரிக் டிசைன். ஜியோமெட்ரிக் டிசைன். ஓகே, ஹைவே இன்ஜினியரிங்ல ஜியோமெட்ரிக் டிசைன் வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கேம்பர்னா என்னன்னு பார்க்கலாம். ஒரு ரோட்ல வந்து ஒரு ஸ்லோப் மாதிரி ப்ரொவைட் பண்ணிருப்பாங்க. அதான் வந்து கேம்பர் அப்படின்னு சொல்றோம். இந்த கேம்பர் வந்து எதுக்கு ப்ரொவைட் பண்றாங்கன்னா ட்ரைனேஜ் பர்பஸ்க்காக இத ப்ரொவைட் பண்றாங்க. ஸோ கேம்பர் அப்படின்ற வார்த்தை வந்து நம்ம ரோடெல்லாம் என்னடா நேராக போடாம அப்படியே இது பண்ணி வச்சிருக்கானுங்களே, மேடும் பள்ளம் இப்படி அப்படியே ஒரு மேட்ல இருந்து அப்படியே பள்ளம் மாதிரி போடுறது என்னடா இது அப்படின்ற மாதிரி நம்ம ஒரு நிறைய வாட்டி பார்த்துருக்கோம். அதுதான் வந்து இன்னைக்கு கேம்பர் அப்படின்றாங்க. அதுக்கான காரணம் என்னன்னா ட்ரைனேஜ் பர்பஸ்க்காக அந்த கேம்பரை உருவாக்கியிருக்காங்கன்றாங்க. அடுத்தது நம்ம வித் ஆஃப் கேரேஜ் வே பார்க்கலாம். வித் ஆஃப் கேரேஜ் வே வந்து என்னன்னா சிங்கிள் லேனுக்கு வந்து எவ்வளவு இருக்குன்னா வித் ஆஃப் த ரோடு தான் வந்து வித் ஆஃப் தி கேரேஜ் வேன்னு சொல்றோம். சிங்கிள் லேன் இருந்துச்சுன்னா அதோட வித் வந்து எவ்வளவு இருக்கும்னா 3.5 மீட்டரா இருக்கும். இப்போ ஒரு ரோட்ல வந்து சிங்கிள் லேன்னா என்னன்னா ஒரே ஒரு சைடுல மட்டும் தான் டிராஃபிக் மூவ் ஆகும் அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். இதே வந்து 2 லேன்னா என்னன்னா ரெண்டு சைடுமே டிராஃபிக் பிரிஞ்சிரும். ஒன்னு இந்த சைடு போவாங்க, ஒன்னு இந்த சைடு போவாங்க. இதுல வந்து நடுவுல வந்து கர்வ் கொடுக்கலன்னா 2 லேன்ல வந்து ரெண்டா பிரியுது. ஒன்னு ரைஸ்டு கர்வ், இன்னொன்று வந்து நோ கர்வாக இருக்கும். கர்வ்னா இந்த ரெண்டு லேனையும் பிரிக்கிற ஒரு மெம்பர் தான் வந்து கர்வ் அப்படின்னு சொல்கிறோம். ரைஸ் கர்வாக இருந்துச்சுன்னா 2 லேனோட வித் வந்து 7.5 மீட்டராக இருக்கும். இதே நோ கர்வாக இருந்துச்சுன்னா 7 மீட்டராக இருக்கும். இப்போ வந்து மல்டி லேனாக இருந்துச்சுன்னா இதோட வித் வந்து எவ்வளோ இருக்குன்னா 5.5 மீட்டராக இருக்கும். இதே வந்து இன்டர்மீடியட் லேனாக இருந்துச்சு, சாரி மல்டி லேனா என்னன்னா n × 3.5 இருக்கும். 3.5 மீட்டராக இருக்கும். இதே இன்டர்மீடியட் லேன்னா 5.5 மீட்டரா இருக்கும். சிங்கிள் லேனா 3.5, 2 லேன் வித் ரைஸ்டு கர்வா இருந்துச்சுன்னா 7.5 மீட்டர், 2 லேன் வித் நோ கர்வா இருந்துச்சுன்னா 7 மீட்டர், மல்டி லேனா இருந்துச்சுன்னா n × 3.5 மீட்டர், இது இன்டர்மீடியட் லேனா இருந்துச்சுன்னா 5.5 மீட்டர் அப்படின்னு சொல்றோம். ஒவ்வொரு லேனுக்கும் வந்து இந்த வித் ஆஃப் த கேரேஜ் வே வந்து எப்படி இருக்கும் நம்ம பார்த்தோம். சிங்கிள் லேன், அப்புறம் 2 லேன், அப்புறம் மல்டி லேன், அப்புறம் இன்டர்மீடியட் லேன்லாம் பார்த்துருக்கோம். ஸோ அடுத்தது என்னன்னு பார்க்கலாம். சூப்பர் எலிவேஷன் பார்க்கலாம். இந்த சூப்பர் எலிவேஷன் வந்து எங்க மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவாங்கன்னா ஒரு ஹில்லி ரீஜன்ல யூஸ் பண்ணுவாங்க. இது எப்படின்னா நம்ம யூசுவலா வந்து நம்ம ரோட்ல பிளைன் டெரெயின்ல போகும்போது ரோடு வந்து ஸ்ட்ரெயிட்டா தான் இருக்கும். ஹில்லி டெரெயின்ல போகும்போது மேலே நம்ம ஸ்லோப்ல இப்படி ஏறுவோம். அப்போ கொடுக்கும்போது எப்படி பண்ணுவாங்கன்னா ஒரு எலிவேட் பண்ணி ரோடு எலிவேட் பண்ணி கொடுப்பாங்க. அதான் வந்து சூப்பர் எலிவேஷன் அப்படின்றது சொல்றோம். இது வந்து சர்டன் எலிவேஷனுக்கு இது எலிவேட் பண்ணிருப்பாங்க. இப்போ இதோட ஃபார்முலா எப்படின்னா E + F = v² divided by gr அப்படிங்கறது சொல்றோம். சில வேல்யூ சப்ஸ்டிட்யூட் இந்த g ல வேல்யூல சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது இந்த ஃபார்முலா எப்படி இருக்கும்னா E + F = v² divided by 127r அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து இது வந்து ஜெனரலா வந்து சூப்பர் எலிவேஷன் கிட்ட இந்த ஃபார்முலா எழுதணும். இதே வந்து டிசைன் ஆஃப் சூப்பர் எலிவேஷன் இதுக்கு ஒரு டிசைன் கிரியேட் பண்ணிருப்பாங்க. F னா என்னன்னா ஃபிரிக்ஷன், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃபிரிக்ஷன், v னா என்னன்னா வெலாசிட்டி அப்படின்றது சொல்றாங்க, r னா வந்து ரேடியஸ் அப்படின்றது சொல்றாங்க. இப்போ வந்து f டிசைன் ஸ்பீட் சூப்பர் எலிவேஷன் போடும்போது f வந்து 0வா இருக்கும். அப்போ v வந்து எவ்வளவு இருக்கும்னா 75%ஆ இருக்கும். அப்போ இதோட வேல்யூ போடும்போது என்ன இருக்கும்னா E = v² divided by 225r அப்படின்றது கிடைக்கும். இது ரெண்டும் இம்பார்ட்டன்ட்டான ஃபார்முலா. இப்போ இந்த சூப்பர் எலிவேஷன் வந்து பிளைன் ரோலிங் டெரெயினுக்கு வந்து எவ்வளவு இருக்கும்னா 7%ஆ இருக்கும். இதே ஸ்னோ பவுண்டட் ஏரியாவா இருந்துச்சுன்னா அதுக்கும் 7% தான் இருக்கும். இதே ஹில்லி ஏரியா வித் நோ ஸ்னோவா இருந்துச்சுன்னா 10%ஆ இருக்கும். அர்பன் ஏரியாக்கு வந்து 4% இருக்கும். இப்போ வந்து இந்த சூப்பர் எலிவேஷன் மினிமம் சூப்பர் எலிவேஷன் வேல்யூ எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குன்னா 2% இருக்கும். அது வந்து ஈக்குவல் டு இந்த கேம்பருக்கு ஈக்குவலா இருக்கும் அப்படின்றது சொல்றாங்க. ஸோ இப்போ என்ன பார்த்தோம் அப்படின்னா சூப்பர் எலிவேஷனில் வந்து எப்படி கால்குலேட் பண்ணுறது, வித் ஃப்ரிக்ஷன் எப்படி இது பண்ணுறது, வித்தவுட் ஃப்ரிக்ஷன் எப்படி இது பண்ணுறது, அது எப்போ வந்து 7%ஆக இருக்கும், பிளைன் ஆர் ரோலிங்காக இருந்தால் 7%, ஸ்னோ பவுண்டட் ஏரியாவுக்கு 7%, ஹில்லி ஏரியானா 10% அதிகமாக இருக்கும் அப்படின்னு பார்த்துருக்கோம். அர்பன் ஏரியாவுக்கு 4%, மினிமம் வந்து 2% இருக்கும். அது எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா கேம்பருக்கு ஈக்குவலாக இருக்கும்னு தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து கிரேட் காம்பன்சேஷன் பார்க்கலாம். இந்த கிரேட் காம்பன்சேஷன் ஃபார்முலா என்னன்னா கிரேட் காம்பன்சேஷன் எப்படி கண்டுபிடிக்கலாம்னா மினிமம் ஆஃப் ரெண்டு வேல்யூ எடுப்போம். 30 + r divided by r or 75 divided by r. இந்த ரெண்டு வேல்யூவை கால்குலேட் பண்ணும்போது இந்த ரெண்டு வேல்யூல எது மினிமம் வருதோ அதுதான் வந்து நம்ம கிரேட் காம்பன்சேஷன் எடுத்துக்கிறோம். இப்போ வந்து ஆக்சுவல்
இது வந்து கிரேட் காம்பன்சேஷன் பார்க்குறோம். இப்போ காம்பன்சேட்டட் கிரேடியன்ட் எப்படி பார்க்கலாம்? காம்பன்சேட்டட் கிரேடியன்ட் எப்படி பார்க்கலாம்னா ஆக்சுவல் கிரேடியன்ட் மைனஸ் கிரேட் காம்பன்சேஷன் அதை வந்து அப்படி பார்க்கலாம். இப்போ ஜிசி சிஜியை வந்து எப்படி கால்குலேட் பண்ணலாம்னா இங்கே ஏ இங்கே சி இப்படி பிரிச்சுட்டு நடுவில் வந்து இந்த ஜி போட்டுக்கலாம். இப்போ ஸோ கிரேட் காம்பன்சேஷனை பொறுத்த வரைக்கும் ரெண்டு இது கண்டுபிடிக்கிறாங்க, வேல்யூ கண்டுபிடிச்சிட்டு அது மினிமம் ஏதோ அதான் வந்து கிரேட் காம்பன்சேஷன் சொல்லுவாங்க. அப்புறம் காம்பன்சேஷன் கிரேடியன்ட் வந்து எப்படின்னா ஆக்சுவல் கிரேடியன்ட் மைனஸ் கிரேட் காம்பன்சேஷன். கிரேட் காம்பன்சேஷன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து லென்த் ஆஃப் ட்ரான்சிஷன் கர்வ். இதை வந்து நம்ம எல் சஃபிக்ஸ் எஸ் அப்படின்றது சொல்றோம். இப்போ வந்து பிளெயின் டெரெயின்ல இருந்துச்சுன்னா லென்த் ஆஃப் ட்ரான்சிஷன் கர்வ் எவ்வளோ இருக்குன்னா 2.7 இன்டூ வி ஸ்கொயர் டிவைடட் பை ஆர்ஆ இருக்கும். இதே வந்து ஹில்லி டெரெயினாக இருந்துச்சுன்னா இது வந்து லென்த் ஆஃப் ட்ரான்சிஷன் கர்வ் இஸ் ஈக்குவல் டு வி ஸ்கொயர் டிவைடட் பை ஆர்ஆ இருக்கும். ஸோ லென்த் ஆஃப் ட்ரான்சிஷன் கர்வ் வந்து எல் சஃபிக்ஸ் எஸ் எஸ்ன்னு சொல்றாங்க. ஸோ பிளெயினுக்கு வந்து 2.7 வி ஸ்கொயர் பை ஆர், ஹில்லிக்கு வந்து வி ஸ்கொயர் பை ஆர் அப்படின்னு சொல்றோம். ஸோ இன்னைக்கு என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா கேம்பர் பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம், வித் ஆஃப் கேரட் வேவ் பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம், சூப்பர் எலிவேஷன் பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம், கிரேட் காம்பன்சேஷன் தெரிஞ்சுக்கிட்டோம், லென்த் ஆஃப் ட்ரான்சிஷன் கர்வ் பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ 5 விஷயத்தை நமக்கு வந்து அழகாக சொல்லி தந்த ஸ்வேதாக்கு தேங்க்யூ.